இசை இசையை ரசிக்கணும்னா தனிமையின் காதலா இருக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவானுங்க. சில பேரை கேட்டீங்கன்னா இசையை ரசிக்கணும்னா இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க இசையை ரசிக்கணும்னா அந்த சூழலுக்கு ஏத்தவாறு நீங்க மாறணும் அப்படின்னு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும், பலரை பொறுத்தவரை இசையை ரசிக்கணும்னா இளையராஜாவுடைய பாடலை கேட்டிருந்தா மட்டுமே போதும். அந்த நம்பிக்கையோடு நாம் இன்றைய நிகழ்வுக்கு செல்வோம். பக்தா, இளையராஜா உங்களுக்கு தெரியாத இசையமைப்பாளர் இருக்க மாட்டாங்க. ஆனா இளையராஜா அப்படின்னும் போது உங்க மனசுல கண்டிப்பாக ஒரு தனியான இடமோ அல்லது பெரிய இடமோ கண்டிப்பா உங்க மனசுல இருக்கும். அதை பத்தி கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்களேன். ரொம்ப ரொம்ப நன்றியுமா. இளையராஜா அப்படின்ன உடனே இசை ஞானி அப்படின்ற சுருக்கமா சொல்லணும். அதான் இசை ஞானி தான் அவர் நிஜமா. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இசைக்கு மயங்காத உயிர்கள் இல்லை இல்லையா? அதுல யாருமே விதிவிலக்கு இல்லை. மனிதர்கள் மட்டும் இல்லை, எல்லா உயிர்களுமே கூட மயங்குது. அதுக்கு இவ்வளவு உதாரணங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்வில வந்து ஒரு இரண்டரை கலந்தவர் அவர். அது நான் அப்படிதான் நான் பார்க்கிறேன். நம்ம இளையராஜாவை தவிர்த்து விட்டு நீங்க எந்த ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்துட முடியாது. எந்த ஒரு உங்க வாழ்க்கையோட எமோஷன்ஸை வந்து எதையும் கடந்துட முடியாது அப்படின்றது என்னோட ஆணித்தரமான கருத்து. அந்த வகையில இசை கடவுள் அப்படின்னு நான் சொல்றேன். பக்தா, நீங்க உங்களுடைய பார்வையில இருந்து, ஏன்னா இளையராஜா என்பவர் அந்த ஸ்வரங்கள், உங்களுடைய எமோஷன்ஸ், மூட், பல விஷயங்கள்ல அவருடைய இசை வந்து தாக்கம் இருக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க பேச போற அந்த தலைப்புல பேச்சுல இளையராஜாவுடைய இசைய எந்த விதமா அணுகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஸோ இன்னைக்கு எல்லாருக்கும் நீங்க சொன்ன மாதிரி மனநிலைன்னு நீங்க பேச்சுல குறிப்பிட்டீங்க. ஸோ இன்றைய என்னோட மனநிலை அப்படின்னு கேட்டீங்கன்னா சோகம் தான். ஸோ இன்று நான் இளையராஜாவை பற்றிய அந்த பேச்சு நான் சொல்ல போற தீம் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். அது ஒரு சோகமா பேஸ் பண்ணிருக்கலாம்னு நான் விரும்புறேன். இன்று நாம் செலிப்ரேட் பண்ண வேண்டிய அந்த நாயகன் வந்து நிச்சயமா இளையராஜா தான். அவரை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஆனா இந்த தீம் ஏன், சோகம் ஏன் அப்படின்னும் போது இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, கீதாஞ்சலி அப்படின்றது கூட நான் ஒரு தீமா சொல்ல விரும்புறேன். ஏன்னா அவருடைய பாடல்களை வந்து நான் ஒரு அஞ்சலி செலுத்த விரும்புறேன். அப்படின்னா யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று வந்து பாத்தீங்கன்னா மன்னிக்கணும், என்னோட சொந்த விஷயங்களை நான் இப்ப சொல்றேன். இசைன்றது அப்படித்தானே, நம்ம எமோஷன்ஸும் கலந்தது தானே அது, இல்லைங்களா? என்னுடைய அப்பாவோட உடன் பிறந்த சகோதரர் அவரு. எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் நாயகன் நான் சொல்வேன். நான் எங்க அப்பாவோட மூத்த தம்பி அவரு. அவரு வந்து தவறிட்டாரு. அது ஏன் அவரோட நாயகன் அப்படின்னு சொல்றேன்னா, எங்க குடும்பத்திலிருந்து முதல்ல ஒரு பணிக்கு அந்த காலத்துல எஸ்எல்சி முடிச்சுட்டு, எங்க அப்பா படிக்கல, அதுக்கு அடுத்த தம்பியான இவர் வந்து எஸ்எல்சி வரைக்கும் படிச்சுட்டு ஒரு உத்தியோகத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர்கிட்ட சென்னை டெலிஃபோன்ஸ்ல இருந்தார். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகன்றது உங்களுக்கு தெரியும், பெரிய ஒரு கௌரவம். எங்க குக் கிராமத்திலிருந்து வந்து எங்க குடும்பத்துக்கே ஒரு நாயகனா, ஒரு உதாரண புருஷனா அவர் இருந்தாரு. அதை விட நான் மதிக்கிறதுக்கான இன்னொரு காரணம் இருக்கு. என்னன்னா, அவருக்கு வந்து ஒரு திருமணம் ஆகும்போது 30 வயது இருக்கும்மா. அப்ப வந்து அவருக்கு வந்து நிறைய கனவுகள் இருக்கும். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட பர்மனன்ட் எம்ப்ளாயி எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? எல்லா மனிதர்களுக்கும் திருமணம்ன்றது அவங்களுடைய ஆசை, விருப்பப்பட்டது. ஆனாலும் அவர் என்ன பண்ண, எங்க குடும்பத்துல இருக்கவங்கலாம் சேர்ந்துட்டு அந்த பழமை விரும்பிகள் சில பேர் இருப்பாங்க இல்லையா? அக்கா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறது, மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறது, அந்த மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க. அதனால எங்க அப்பாவோட அக்கா, அதாவது எங்க சித்தப்பாக்கும் அக்கா தான் அவங்க, சொந்த அக்கா பொண்ணே திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க அவருக்கு. அது ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்றது, அது ஒரு அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதின்னு கூட நான் சொல்லுவேன். நான் அவருக்கும் அவங்களுக்கும் எங்க சித்திக்கும் 15 வயசு வித்தியாசம். எங்க அத்தை பொண்ணு அவங்க. நானும் தான் நிச்சயம் ஏத்திருக்க மாட்டேன், யாருமே ஏத்திருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் அந்த குடும்ப நலனுக்காக, ஐயோ நம்ம அண்ணன்லாம் சொல்றாரு, நம்ம அக்கா சொல்றாரு, தான் ஒரு உயர்ந்த உத்தியோகத்துல, ஏன்னா கவர்மெண்ட் உத்தியோகத்துல பர்மனன்ட் வேலையில இருந்தாலும் குடும்ப நலனை முன்னிறுத்தி அதை ஏத்துக்கிட்டு இன்னைக்கு அவங்க வந்து பேரம்பேத்திலாம் எடுத்துட்டாங்க. இருந்தாலும் அந்த 15 வயசு வித்தியாசம்ன்றது வந்து அது அவரை பொறுத்த வரைக்கும் தியாகம் பண்ணார் கூட சொல்லுவேன். சோ அந்த விதத்துல அவர் மேல எனக்கு ரொம்ப பெரிய நிரம்ப மரியாதை உண்டு. சோ அவர் தவறுனதை வந்து நான் வந்து ஒரு சோகமான ஒரு மனநிலையில் இருக்கிறேன். நமக்கு சோகத்தை கொண்டாடும் இளையராஜா நிறைய பாடல்கள் கொடுத்திருக்காரு. சோ சோக கீதத்தை கேட்கறதுக்காக அந்த ஒரு கீதாஞ்சலியா நான் இந்த நிகழ்ச்சி எடுத்துக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் பக்தா. நீங்க இப்ப சொன்னதுல ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இளையராஜாவோட இசை ஒரு சந்தோஷமா இருக்கிற ஒருத்தர் இளையராஜாவோட இசையை கேட்கும் போது சந்தோஷத்தை இரட்டிப்பாக்கும். அதுவே ஒரு துக்கமான இருக்கிற ஒருத்தர் இளையராஜாவோட இசையை கேட்டா அவங்களுக்கு தேவையான ஆறுதலையும் ஒரு மனபலத்தையும் தரக்கூடிய வலிமை இளையராஜாவின் இசைக்கு இருக்கு. இன்னைக்கு நாம கீதாஞ்சலி
என்ற அந்த தீம், அதை பத்தி பேசுற இந்த நிகழ்வு உங்களுக்கு உங்க சித்தப்பாவுடைய இறப்பு அல்லது இழப்புல இருந்து மீண்டு வருவதற்கான வலிமையை தரும் என்ற நம்பிக்கையோடு நம்ம நிகழ்வுக்கு சொல்வோம். நீங்க முதல்ல எந்த பாடல் அல்லது இளையராஜாவின் எந்த செயலை வந்து நீங்க இப்போ சொல்ல விரும்புறீங்க? முதல்ல வந்து உமானா, இப்ப நான் நம்ம பேச்சுல குறிப்பிட்ட மாதிரி நாயகன் அப்படின்னு நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த நாயகன் நம்ம இளையராஜா பத்தி பேசும்போது எங்க குடும்பத்தோட நாயகன் தவிர்த்தான்றதை சொல்லியிருந்தேன். அவருக்கு ஒரு இந்த பழக்கத்தை நான் எப்பவுமே அவருக்கு நான் ரேடியோ வாங்கிட்டு போவேன். அவருக்கு அந்த வானொலி கேட்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்க, இசையை கேட்கிற ஒரு மனிதர். சோ அதனால அந்த கீதம் இந்த அவருக்கு பொருத்தமா இருக்கும்ன்றதுனால அதை நான் அவரை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு அந்த நாயகன்ற படத்தையே நான் முதல்ல எடுத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். உமா, இந்த நாயகன் படத்தோட சிறப்பு அப்படின்னு நான் என்ன கேட்டீங்கன்னா, இது இளையராஜா இசையமைத்த 400வது படம். யோசிச்சு பாருங்க, 1900 அவரோட எவ்வளவு பெரிய நாயகன் இளையராஜான்றதுக்காக சொல்ல வரேன். 1976 அவர் திரைத்துறைக்கு வராரு, பஞ்சு அருணாச்சலம் அறிமுகப்படுத்துறாரு. இந்த படம் ரிலீஸ் ஆகுறது 87 தீபாவளி. கிட்டத்தட்ட 11 வருஷம். 11 வருஷத்துல 400 படம் இசையமைச்சு முடிச்சிருக்காரு. அப்போ ஆவரேஜ் பாருங்க, 36 படம் வருது. குறைந்தபட்சம் 36 பாயிண்ட் சம்திங் வருது. 36 படம் வருது. 36 படம் வருஷத்துக்குன்னா மாசத்துக்கு 3. அப்போ ஒவ்வொரு 10 நாளைக்கும் ஒரு படத்துல 6 பாட்டை கம்போஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாம பின்னணி இசையை சேர்த்து அதை ஒரு காவியமா உருவாக்குறது இருக்கு இல்லையா, அது வந்து அசுர சாதனை. அதெல்லாம் அந்த இசை ஞானியால மட்டும்தான். அது வந்து கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கிருபை, அந்த கொடை. இளையராஜா இசையே அப்படிதான், அந்த கொடை அவர் கொடுத்திருக்கு. அவர் வாழ்ற இந்த பீரியட்ல நம்ம வாழ்ந்து அவரோட பாடல்கள் கேட்கறது வந்து நம்ம ஒரு பெரிய குடுப்பனையா நினைக்கிறேன். இப்ப நீங்க அந்த நாயகன் படம் சொல்லும்போது அதுல பல எமோஷன்ஸ் இருக்கும். அந்த படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், பாடல் வரிகளாக இருக்கட்டும், பாடலின் இசையா இருக்கட்டும், நிறைய இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு. அதுல நீங்க எந்த பாடல் அல்லது எந்த காட்சி அமைப்பை இப்ப விளக்க விரும்புறீங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்று என்னோட தீம் வந்து சோகம் தான். இந்த படத்தோட அடிநாதமா நான் நினைக்கிறேன், நீங்க கேட்டிருப்பீங்க இந்த மியூசிக்க. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவரை யாரடித்தாரோ வளரும் பிறையே தேயாதே, இனியும் அழுதால் தாங்காதே, அழுதா மனசு தாங்காதே, இது பாடல் குறித்து அப்படின்னா நான் பாடிட்டேன். குற்றம் குறை இருந்தா மன்னிச்சுக்கோங்க, நான் சிறந்த பாடகர் கிடையாது. இந்த பாடல் நீங்க நான் சொல்ல விரும்புறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த படமே ஒரு நாயகர் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அது ஒரு தமிழ் சினிமாவோட கல்ட் ஃபிலிம். மணிரத்னம் என்ற சிறந்த இயக்குனர் எடுத்திருக்காரு. இன்ன வரைக்கும் அதை தவிர்த்துட்டு அதை பத்தி பேசாம எந்த இயக்குனராலையும் இருக்க முடியாது. மிகச்சிறந்த நடிப்பை கமல் வழங்கியிருப்பாரு. எல்லாருமே ஒளிப்பதிவு பி.சி. ஸ்ரீராம், இசை ஞானி இளையராஜா அவர்கள். இதுல நாயகன் நான் எப்படி பார்க்கணும், இப்ப என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது வந்து சோக காட்சிகள் நிறைந்த திரைப்படம். அந்த படத்தோட அடிநாதத்திலிருந்து முடிவு வரைக்கும் அதான் நடக்கும். உங்களுக்கு தெரியும் அந்த படம் எப்படி ஆரம்பிக்கும்ட்டு. கமலோட அப்பா வந்து ஒரு யூனியன் லீடரா இருப்பாரு. அவரை கொன்னுடுவாங்க, அநியாய துர்மரணம் நடக்கும். அங்கிருந்து பாம்பே போவாரு. அங்க போனா அவர் வளர்த்த அப்பா நல்ல மனிதர், அவரை கூட்டு போய் லாக்அப் டெத் பண்ணிடுவாங்க. அங்க அது ஒரு மரணம். அதுக்கப்புறமா தான் அந்த நாயகனை உருவாகி அவர் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ண போய் அவங்க மனைவியை இழந்துருவாரு. கடைசியில அவரையே கொண்டுடுவாங்க. சோ இப்படி தொடர்ச்சியான அந்த ஒரு மரணம், அந்த மாதிரி ஒரு வேதனையான ஒரு துக்ககரமான சம்பவங்களின் தொகுப்புன்னு கூட நான் நாயகன் படத்தை நான் இப்போ சொல்ல விரும்புறேன். இதுல நாயகன் படத்தை சொல்லும் போது, நாயகன் படத்துல அந்த காட்சி அமைப்புல கதாநாயகன் பலருக்கு நல்லது செஞ்சாலும் அவருடைய வாழ்க்கையில அவர் அனுபவிச்சது எல்லாமே ஒரு இழப்பு தான் அப்படின்ற மாதிரியே ஒரு இது. ஏன்னா நீங்க விட்டது வந்து அவருடைய பையனுடைய இறப்பை நீங்க விட்டீங்க, ஆனா அதுவும் ஒரு இறப்பு தான். பையனுடைய மொத்தமே இழப்பு தான். அவருக்கு அவரால அந்த சமூகமோ அல்லது அவர் வாழ்ந்த மக்கள் இருந்த இடத்துல இருக்கிற மக்களோ சந்தோஷம் அடைந்த மாதிரி இருந்தாலும் அவருக்கு இழப்பு தான், இறப்பு தான்ன்ற மாதிரி இருந்தது. அதுல எந்த ஒரு இப்ப நீங்க அந்த பாடல் வரிகள்ல நீங்களே அருமையா பாடி சொன்னீங்க. அதை பாடும் போதே அந்த துக்கம் எல்லாரையும் புழிற மாதிரி இருக்கும். ஆனா இளையராஜாவோட இசையில இந்த பாடலை நீங்க தேர்ந்தெடுத்தீங்களே, அதுக்கு வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? காரணம் இதான் படத்தோட அடிநாதம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இது நிறைய இடத்துல வரும். ஒரு பாடலாம் ஒரு இடத்துல மட்டும் வரும். இது தீம் சொன்ன மாதிரி, இந்த இன்றைய தீம் நான் கீதாஞ்சலி சோகம் சொன்ன மாதிரி இந்த படத்தோட தீமாவும் நான் இதை கருதுவேன்.
ஏன்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தொடர்ச்சியான அந்த சோகங்களின் தீம் இது. ரொம்ப அருமையா பாடலை பாடினீங்க பக்தா. பின்னணி இசை இல்லாமையே நீங்க பாடும்போது நம்ம காதுல இளையராஜாவின் இசை ஒலிக்கும் வகையில நீங்க பாடினீங்க. இந்த பாடலை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் அந்த வரிகளா அல்லது இசையா? வரிகள் என்பதை தாண்டி என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இசை தான் நான் சொல்லுவோம். இது வந்து கிட்டத்தட்ட இப்ப நமக்கு தெரியும், நம்ம ஒவ்வொன்றுக்கு போகுது சோகத்தை கூட நம்ம எப்படி சொல்லணும்னா ஒப்பாரி பாடல் பாடுவோம் இல்லைங்களா? கிட்டத்தட்ட இந்த இந்த இதை வந்து நான் ஒப்பாரின்னு சொல்றதை விட ஒப்பாரி இதுக்கு பொருந்தும். இந்த பாடலோட இந்த கான்செப்டோட இந்த சோக சம்பவங்கள் தான் நாயகன் நான் இப்ப சொல்லியிருந்தேன். அதோட அடிநாதமா நான் இதை நான் பாக்குறேன். அதனாலதான் நிறைய இடத்துல இதை வருவோம். நீங்க குறிப்பா அதை எப்படி ஆரம்பிக்கணும், அந்த பொண்ணு கூட கேட்கும், அப்பா இந்த சோகத்தோட உச்சம் என்னன்னா இந்த பாட்டும் சோகம் தான். அந்த பொண்ணு கேட்கும், அப்பா உங்களாலதான் அம்மா செத்தாங்கன்னு சொல்லிட்டு ஊர்ல எல்லாமே பேசிக்கிறாங்களே, அது நிஜமாப்பா அப்படின்னு கேட்கும். அவருக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியாது. அதே மாதிரி இன்னொரு அப்பயும் அந்த பாட்டு வரும், அந்த மரணம் போதும் அந்த பாட்டு வரும். அவங்க பேரை கடைசியா கேட்பாரு, நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்ற மாதிரி கேட்க வரும். இப்ப இதெல்லாம் பதில் தெரிய முடியாத அந்த சோகத்தை நெஞ்ச சுமக்கிற மாதிரியான வசனங்களும் சரி, அந்த காட்சி அமைப்பும் அப்படி இருக்கும். அதுக்கு இந்த பாடல் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம். இந்த பாடல்ல பக்தா அந்த படத்துக்கு மட்டும் இல்லாம அதன் பிறகு வந்த பல்வேறு நிகழ்வுகள், பல்வேறு சம்பவங்கள் நடக்கும் போதோ இந்த பாடலை மேற்கோள் காட்டியோ அல்லது இந்த பாடலின் இசையை கோர்த்தோ, ஏன்னா பெரிய தலைவர்கள் அல்லது யாராவது இறப்பு வரும்போது இந்த பாடல் ஒளிபரப்பு பண்ணுவாங்க. இல்ல உங்க மனசுல அந்த எமோஷனை உருவாக்கணும்னா கூட ஒரு பேக்ரவுண்ட்ல நகைச்சுவைக்கும் பண்றவங்க இருக்காங்க. ஆனா டக்குன்னு நமக்கு ட்ரிகர் ஆகுறது, இந்த பாட்டு கேட்டவுடனே ஒரு ட்ரிகர் ஆகுது, ஒரு சோகம், அந்த நெஞ்சை கிழிய வைக்கும் அந்த ஒரு எமோஷன் டக்குன்னு ட்ரிகர் ஆகும் இந்த பாட்டுல. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பாடலை சொன்னீங்க பக்தா. அடுத்த பாடலா எதை பத்தி நீங்க சொல்ல நினைக்கீங்க? அதுவும் கீதாஞ்சலி டீம்லயே இல்ல? ஆமா 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 நம்ம அதோட தொடர்புபடுத்த விரும்புறேன். ஏன்னா நான் கீதாஞ்சலி தான் அந்த தீம்னு சொன்னேன் இல்லைங்களா? அதையே நம்ம எடுத்துப்போம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது கூட ஒரு மணிரத்னமோட படம் தான். இதுக்கு அப்புறமா வந்த படம். இது 87 வந்த படம். 89 மணிரத்னம் வந்து நாகார்ஜுனாவையும் கிரிஜான்ற ஒரு ஆர்டிஸ்டையும் வச்சு கீதாஞ்சலின்ற ஒரு தெலுங்கு படத்தை எடுத்திருப்பாரு. அந்த படத்தை அந்த வாய்ப்பு கிடைச்சது நாகார்ஜுனா வந்து டெய்லியும் மணிரத்னம் வீட்டுல ஒரு மாசம் காத்திருந்து அவரோட மௌனராகம் படம் பிடிச்சி போயிட்டு நம்ம எப்படியாவது இந்த இயக்குனரோட சேரணும்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி அது அவர் கன்வின்ஸ் ஆகி தான் அந்த படம் பண்ணாரு. ஏன்னா மணிரத்னம் பண்ண உதய தெலுங்கு படம் தான் நினைக்கிறேன், நேரடி தெலுங்கு படம். அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கீதாஞ்சலின்னு அழகான தலைப்புன்னு கூட நான் சொல்லுவேன். இது எல்லாத்துக்கும் பொருந்தது பாருங்க. கீதாஞ்சலி ஒரு பெண்ணோட பேராவும் இருக்கும், ஒரு பாட்டின் மூலமா அஞ்சலி செலுத்துற மாதிரியும் இருக்கும், நம்முடைய இந்த சூழ்நிலைக்கும் பொருந்துக்கும். அந்த வகையில் அந்த தலைப்பு மணிரத்னம் வைக்கிற அந்த தலைப்புக்கு நான் நன்றி சொல்லுவேன். இந்த கீதாஞ்சலி படம் பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, இது அப்படியே தமிழ் படுத்தி தமிழ்ல ஒரு காலத்துல அந்த ஆடியோ கேசட்ல மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்ட பாடல்கள் பல இருக்கும். அதுல கீதாஞ்சலிக்கு ஒரு தனியான ஒரு இடம். தமிழ்ல இதயத்தை திருடாதே அப்படின்ற பேர்ல வந்த திரைப்படம். அது தமிழ்ல அந்த தலைப்பும் மிக அருமையா வச்சிருப்பாங்க, இதயத்தை திருடாது அப்படின்ற மாதிரி. ரொம்ப ஒரு கவித்துவமான தலைப்பு தான் உமா. இதுலயும் அதே மாதிரிதான் இதயத்தை பிழிற மாதிரியான சில சாங்ஸ் இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேத்தாஸ் தான் நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கோம்ன்றதுனால இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 சாங் இருக்கும். அதுல வந்து ஓ பிரியா பிரியா அப்படின்ற ஒரு சாங் நான் அதை பத்தி சொல்ல விரும்புறேன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு தெரியும், இது முகம் புகழ்பெற்ற ஒரு காதல் தோல்வி பாடல்கள். இது முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கும். இந்த பாட்டு தெலுங்குல எடுத்ததுனால தெலுங்குல எஸ்பிபி பாடியிருப்பாரு, எஸ்பிபி சித்ரா பாடியிருப்பாங்க. தமிழ்ல வந்து டப் பண்ணும்போது வந்து மனோ பாடியிருப்பாரு, எஸ்பிபி ஊருக்கு போயிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த பாட்டு வந்து ஹிந்திக்கும் அதை எடுத்தாங்க. இது எந்த அளவுக்கு புகழ்பெற்றதுன்னா 89 இந்த படம் வந்தது. 90 தில்லுன்னு ஒரு படம் வந்துச்சு, மாதுரி தீக்ஷித்தும் அமீர் கானும் நடிச்ச படம். மாதுரி தீக்ஷித்துக்கு முதல்ல வந்து ஒரு வெற்றி படமா அமைஞ்ச, அதாவது அவரு இந்த விருது பிலிம்பேர் விருது முதல்ல வாங்கின படம் வந்து பாத்தீங்கன்னா தில்லு தான். 2 பேருக்குமே ஒரு சிறந்த, அவங்களுக்கு ஒரு கதை வேற. தில்லுன்னா இதயம் தானே இல்லைங்களா? அந்த இதயம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இதயம். அந்த படத்துல அந்த மத்த பாட்டு அந்த சாங்ஸ்ல அது முஜே நீந்தினாயன்னு ஹிந்தி பாட்டு நிறைய வரும். ஆனாலும் அந்த ஆனந்த் மிலின் என்ற இயக்குனர் வந்து இந்த பாட்டோட அந்த வரிகள் பிடிச்சு போய், ஓ பிரியான்ற வரிகள் பிடிச்சு போய் அந்த பல்லவி அப்படியே வச்சிருந்திருப்பாரு. அந்த பல்லவி அப்படியே வச்சு, ஓ பிரியான்ற பல்லவி தமிழ் பாட்டுல இருக்கு, தெலுங்கு பாட்டுல இருக்கு, ஹிந்தி பாட்டுல தில்லுன்ற வேற படம். அது இந்த படம் கூட கிடையாது, வேற படம். ஆனாலும் அந்த பாட்டை பயன்படுத்திருப்பாங்க. எது சொல்றீங்க? கதை, அந்த கதைக்கு ஏத்த மாதிரி அந்த பாடல் மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்ல வரேன். மேட்ச் ஆயிருக்குன்றதுதான் அந்த பல்லவி இந்த இடத்துல வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். அநேகமா சரணம் வேற வேற. எனக்கு எப்பவுமே இந்த குழப்பம் இருக்குமா, பல்லவி எது சரணம் முதல்ல வருமா பல்லவி முதல்ல வருமாட்டு. ஆனா அந்த நேரத்துல இப்ப நான் எனக்கு எஸ்பிபி தான் எனக்கு குரல் கொடுக்குறேன், எனக்கு கை கொடுக்குறாரு. ஏன்னா ஒரு பாருங்க, ஒரு பாடல் இளையராஜா நம்ம கொண்டாடுறோம்,
எஸ்பிபி சொன்னாலும் தப்புல தான் நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே. எஸ்பிபி தனக்கு பிறந்த நான் பாடகன், எனக்கு பிறந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரி பேர் வைப்பேன்? பல்லவி, சரண் தான் வைப்பேன். இல்லைங்களா? இப்ப எனக்கு எது முதல்ல வரும்னா, அவருக்கு முதல்ல பொண்ணு பிறந்தது எனக்கு தெரியும். முதல்ல பொண்ணு, அதுக்கப்புறம் பையன். அப்ப முதல்ல பிறந்த பொண்ணுக்கு வந்து முதல்ல பாடலோட பல்லவி வரும். 2வது பிறந்த பையனுக்கு சரண் அப்படின்னு வச்சிருக்காரு. அப்ப இப்ப எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு சின்ன டவுட் வந்தது. பல்லவி சொல்லணுமா? எது முதல்ல வரும்? அப்ப நான் எஸ்பிபி நினைச்சுப்பேன். ஓ, அப்ப எஸ்பிபி முதல்ல பொண்ணு தானே. நான் இப்ப எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த பல்லவின்ற விஷயம், அந்த பல்லவி அப்படியே பயன்படுத்தி, அது அற்புதமான ஒரு காவியம். அது காதல் தோல்வி பாடல்களை மறக்க முடியாத ஒரு பாட்டு. ஓ பிரியா பிரியா என் பிரியா பிரியா, ஏழை காதல் வாழுமோ, இருளும் ஒளியும் சேருமோ, நீயோர் ஊரம் நானோர் ஊரம், காணல் நீதான் தாகம் தீராது ஓ அப்படின்னா பெருமுழுத்து பாடுவாரு. அது எனக்கு இப்ப வரல. பட் ரொம்ப ரொம்ப நீங்க அதை கேட்டிருப்பீங்க. ரொம்ப உருக்கமான ஒரு பாடல் மாதிரி. ரொம்ப அருமை. ஏன்னா வேறு ஒரு மொழியிலையும் அந்த பாடல் நல்லா கிளிக் ஆகணும், தமிழிலும் கிளிக் ஆகணும் அப்படின்னும் போது இசை மட்டும் இல்லாம அந்த வரிகளும் அதுக்கு துணையா இருக்கணும். கண்டிப்பா. இந்த படத்துல நிறைய படங்கள், அதான் நம்ம வந்து இந்த ஒரு படம் சொல்ல, பல படங்கள்ல பல்வேறு மொழிகள்ல பாடல்கள். ஆனா சில படங்கள் பார்க்கும்போது அடா இது ஹிந்தி பாட்டுறா, தமிழ்ல நல்லாவே இல்லை அப்படின்ற வரும். அதாவது இசையை தாண்டி அந்த வரிகள் அந்த இசையை கெடுத்துரும். உண்மைதான் உண்மைதான். ஆனா இந்த பாட்டு இசையை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு வார்த்தைகள், அதே வார்த்தைகள் அதே அர்த்தங்களோட சேர்ந்து நீங்க போட்டதுனால நல்லா இருக்குன்னா, அப்ப நீ ஒரு ஓரம் நான் ஒரு ஓரம், ஏழை காதல் தாகம் தீராது. அது ஆக்சுவலி தெலுங்கு பாட்டு தான், தெலுங்கு தான் இது. தமிழ் வாலி அழகா அதை மொழிபெயர்த்து ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பாரு. சோ அதனால அது ஒரு சில நீங்க சொன்னது உண்மைதான். அந்த இதெல்லாம் சேர்ந்த திரைப்படம். என்னவுமா? இந்த பாடல் ஒரு முறை வருதுங்களா 2 முறை வருங்களா இந்த படத்துல? இந்த படத்துல ஒரு முறை தான் வருதுன்னு நினைக்கிறேன் நான். இது அந்த ஒரு என்னதான் இந்த சோகம் இந்த இதயத்தை தீண்டாத படத்தை பத்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படமும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி இது என்னோட இப்ப இருக்கிற இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சோகமான படம். இது சாதாரணமா ஆட்கள் காதலிக்கிறது இல்ல இல்லையா? ஒரு வாழ்க்கையில அவங்க வந்து இந்த பக்கம் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பேஷண்டா இருப்பாங்க இந்த அம்மா, இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லுக்கோமியா ஒரு பேஷண்டா இருப்பாரு. 2 பேருமே சீக்கிரம் அதனுடைய மரண தருவாயில் இருக்கிற ஒரு நபர்கள், ஒரு ஆணும் பெண்ணும் காதலிச்சா எப்படி இருக்கும், அதுல வர்ற சோகம், அதுல பிரியற வந்து அதுவே ஒரு சோகம் தான். அதுக்குள்ள சோகத்துக்குள்ள சோகன்ற மாதிரி இந்த பாட்டு இருக்கும். அதுல இருக்கிற அந்த பாடல்களாகட்டும், அந்த பாட்டு வர சுச்சுவேஷன் ஆகட்டும், ரொம்ப அதுதான் நான் சொல்லுவேன். சோகம் நிறைய சோகங்கள் இருக்கு. நான் போன படத்துல சொன்னது எல்லாமே அந்த மரண தருவாயில ஒவ்வொரு மரணம் போது நிகழ்கிற நெஞ்ச துளைக்கிற கேள்வியினால வர பாடல் அது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 2 பேரும் சாக போறாங்க. அது ரொம்ப இயல்பாக சொல்லுவாங்க. யார் தான் சாக மாட்டாங்க, நீங்க இந்த இருக்கிற பக்கத்துல இவன் சாவான், எழுத்து வீட்டுக்காரன் சாவான், அந்த சாவான், எல்லாமே சாவும், அந்த மாதிரி நானும் சாக போறேன் அப்படின்னு எளிமையா எடுத்துப்பாங்க. ஆனாலும் அந்த இந்த பாட்டு வரதுக்கு முன்னாடி சொல்ல வரேன், இந்த முன்னாடி வர அந்த காட்சியில வந்து ரொம்ப அழகா இது மணிரத்னம் வந்து அங்க சொல்லி விளக்கியிருப்பார் நான் நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, இப்போ அவங்க முன்னாடி வந்து இயல்பா இருப்பாங்க, இப்ப காதலர்கள் ஆயிடுவாங்க. நம்ம ஏன் பிரியணும், நான் ஏன் சாகணும், பிறந்து எல்லாருமே சாகணுமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு அது ரொம்ப ரொம்ப உருக்கமான ஒரு சுச்சுவேஷன்ல வர பாட்டு. பாட்டு ரொம்ப அழகா அதுக்கேற்ற மாதிரி உருக்கமா அமைஞ்சிருக்கு. ஒரே ஒரு துணை செய்தி பக்தா, பொதுவா காதல் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தும் போது ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கவங்க லவ் பண்ற மாதிரி படத்துல வந்தா சொல்லுவாங்க, இது காமம் கலக்காத காதல், இது வந்து தாம்பத்தியத்தை தாண்டி ஒரு துணைக்கான ஒரு காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே இளைய வயது காதலா இருந்தா இது வந்து தாம்பத்தியம் அல்லது காதல் காமம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் சொல்லுவாங்க அடுத்த தலைமுறைக்காக எல்லாம். ஆனா இந்த படத்துல 2 பேருமே இளமையானவர்கள், 2 பேருமே அழகு திறமை அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல இருந்தாலும் இந்த காதல் ரொம்ப ரொம்ப ஷார்ட் லீவ். அவங்களுக்கே தெரியும் நம்மளுடைய வாழ்க்கையும் ஷார்ட் லீவ், நம்மளுடைய காதலும் ஷார்ட் லீவ்னு தெரிஞ்சு காதல் செய்யக்கூடிய ஒரு கதை. பாசிட்டிவாவும் இருக்கும் ஓரளவுக்கு. அது தோண்டு போனவன் கூட நீ டக்குலாம் விழுந்துடாத, உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் போது மகிழ்ச்சி நோக்கி போ, அது அணைய போற விளக்கா இருந்தாலும் சுடர் விட்டு எரி அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டோட இருக்கிற ஒரு திரைப்படம் அது. அதுல அந்த பாடல் நீங்க சொன்னது வந்து ஜஸ்ட் நான் ரீகால் பண்றதுக்காக, அந்த பாட்டுடைய சீன் வரும்போது தேவதை மாதிரி அவங்க வெள்ளை நிற ட்ரெஸ் பண்ணிட்டு அழகா ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு லொகேஷன்ல ஷூட் பண்ணிருப்பாரு அது மணிரத்னம். ரொம்ப நல்லாவும் இருக்கும் பாக்குறதுக்கும். அந்த சோகம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். படத்தோட பார்க்கும்போது ரொம்ப ஒன்றி இருக்கும். அதை ஏன் குறிப்பிட்டு சொன்னா, பொதுவாக காதல் வரும்போது வர பேக்ரவுண்ட் வேற மாதிரி இருக்கும். காதல சொல்ற பேக்ரவுண்ட் போது அந்த நிறம் அது. ஆனா இந்த பாடல் பசுமையா இருக்கும். பசுமை அதை கொண்டு வர இவங்க கொண்டு வந்த விதம் வந்து வேற மாதிரியா இருக்கும். வெள்ளை நிறம் அதெல்லாம் போட்டு ஒரு பாசிட்டிவா இல்ல, ஆனா அந்த வரிகள் மூலமாக ஒரு பாசிட்டிவ்னஸ் கொண்டு வந்த ஒரு பாடல். மிக மிக அருமை பக்தா. இது இருக்க 2 சோக பாடல்கள். ஒன்று ஒரு தனி மனித வாழ்க்கையில் நடக்கும் இழப்புகளை குறித்து சொன்னது,
அடுத்தது ம். 2 காதலர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற இறப்போ அல்லது இழப்போ அல்லது அவர்கள் இறப்பார்கள் என்று தெரிந்த காலத்தில் வந்த ஒரு காதலை பற்றி சொன்னது. 2மே இளையராஜா பாட்டு ரொம்ப அருமை. இந்த 3வதாக எந்த ஒரு பாடலை மனசுல வச்சிருக்கீங்க பக்தா? இப்ப நான் அதான் அதோட தொடர்ச்சி தான் உமா. நான் இப்போ ஒவ்வொன்னும் தொடர்ச்சி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தில்லுன்னு ஒரு படம் சொன்னேன் இல்லைங்களா? ஆமா. தில்லுனா இதயம். இப்ப நான் இதயம்ன்ற படத்த பத்தி நம்ம தமிழ்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அது. இப்ப இது 91ல வந்த படம். நம்ம இதயம்னே அதுக்கு பேரு. இதயம் முரளின்றது ரொம்ப ரொம்ப இதயம் முரளி. புகழ்பெற்ற ஒரு சோகத்தோட ஒரு முரளிக்கு அது ரொம்ப அதுக்கப்புறம் ஒரு இதய முரளினா ஆறாரு. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நடிப்பை வழங்கியிருப்பார் முரளி. அது வந்து நம்ம கதிரோட முதல் படம். கதிர் எப்பவுமே காதல் படங்கள் தான் எடுப்பாரு. அவர் முதல்ல அந்த படம் எடுக்கும்போது அவரோட டெபியூட் மூவியா இது வரும். இதுல வந்து அவர் தேர்ந்தெடுத்த அந்த கதைக்களம் வந்து காதல் தான்னாலும் அந்த பின்னணி வித்தியாசமா இருக்கும். இப்ப அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மருத்துவக் கல்லூரியில் இருக்கிறவங்க ஒரு 2 மருத்துவர்கள் வந்து காதலிக்கிறாங்கன்ற மாதிரி இதுல காமிச்சிருப்பாரு. அது ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் பார்க்கும்போது அதுல நடக்கிற அந்த விஷயங்கள் அவர் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் யோசிச்சு பாருங்க. அந்த கதையே அந்த அந்த சுவாரஸ்யமா இருக்கிறதா கூட நான் நினைக்கிறேன். ஒரு மருத்துவர் ஆகி மத்தவங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதன் கடைசியில இந்த காதலால மனம் இதுவாகி நொந்து பேஷண்டா ஆகிறான் அப்படின்றது தான் இந்த ஒன்லைன் அப்படின்னு சொல்லலாம். இதுல அதோட ஒன்லைன் அதுவே கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யமான ஒன்லைன் தான். அதை ரொம்ப அழகழகான காட்சிகள்ல கதிர் சொல்லியிருந்தாலும் இந்த இசை இளையராஜாவோட இசை இருக்குல்ல, அந்த மனதை உருக்குற அந்த இசை இருக்கு இல்லைங்களா, அதுதான் உங்களுக்கு அந்த படத்துக்கு வந்து பாருங்க இந்த மாதிரி கதிர் மாத்திரம் இல்லை, எத்தனையோ படங்கள் அவர் தூக்கிருக்காரு. அதுவும் இந்த மாதிரி முதல் பட டைரக்டர்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த பாடல்கள் நீங்க கேட்டுக்கலாம். எல்லா பாட்டுமே அதுல ரொம்ப ரொம்ப வெற்றி அடைந்த பாடல்கள். பிரபுதேவெல்லாம் கூட அதுல ஒரு டான்ஸ் ஆடி அந்த மாதிரி பாடல்கள் இருக்கும். ஆனாலும் நமக்கு இன்றைய சோகம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சோகம் தான் அப்படின்றதுனால இந்த இதுல 2 பாடல்கள் சோகமான பாடல் இருக்கும். பூ ஒன்று தான் பூத்ததம்மா, ஒன்று தான் பார்த்ததம்மா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். அது கவிஞர் வாலி எழுதியிருப்பாரு. பட் அதே மாதிரி இன்னொரு பாட்டு இதயமே இதயமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். இதை வந்து கவிஞர் பிரைசுடன் அவர்கள் எழுதியிருப்பார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாட்டு. அந்த இதயம்னா அதானே அந்த அவரோட இதயம் எந்த அளவுக்கு அவர் எப்பவுமே அப்படிதான் சொல்லுவோம். நம்மளோட இதயம் வலிக்குது, அந்த சோகமா இருந்தாலும் சரி, இது வந்தாலும் அந்த இதயத்தை தான் தாக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு, நீங்க கேட்டுக்கலாம். இதயமே இதயமே உன் மௌனம் என்னை கொல்லுதே, இதயமே இதயமே உன் பிரிவு என்னை வாட்டுதே, நிலவில்லாத நீலவானம் போலவே உயிரில்லாமல் எனது ஜீவன் ஆனதே. சாரி, என்ன குரல் கம்முது. அது தொண்டையும் சரியில்லை தான். பட் இருந்தாலும் அந்த பாடல் அந்த வரிகள் பாட்டு எழுதுனா அதை பாடி நான் காமிச்சேன். ரொம்ப அற்புதமான வரிகள், பிரைஸ் அழகா எழுதியிருப்பாரு. இந்த படத்துக்கு அது ரொம்ப வலு சேர்க்கிறதா நான் நினைக்கிறேன். இந்த படத்துல இந்த பாட்டு நீங்க சொன்னது எந்த காட்சி அமைப்புல வரும் பக்தா? அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த காதல சொல்லுவார். இத்தனையிலும் கடைசி வரைக்கும் காதல சொல்லவே மாட்டாரு. அது சொல்ல போவாரு. அதான் அந்த கேரக்டரிஸ்டிக் பாசிட்டிவிட்டியோட தான் காமிப்பாருங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அவங்க இது சொல்லலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு சொல்லிடுவாரு. ஆனா அவங்க வந்து அந்த பதில் சொல்றதுக்கு அவங்க லேட் பண்ணுவாங்க. ஏன்னா கதாநாயகியோட வாழ்க்கையில வந்து அவங்க ஒரு கதை பிரகாரம் அவங்க ஒரு தங்கச்சி இருப்பாங்க. தங்கச்சியும் அவரு ஒருத்தரை லவ் பண்ணியிருப்பாங்க. அதை அவங்க வீட்டில் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க சூசைட் பண்ணிப்பாங்க. இது தெரியாம இவரு என்ன நினைச்சிட்டாருன்னா, அவர் தங்கையோட காரோட பேசிக்கிறத பார்த்துட்டு இவரு என்ன நினைச்சுப்பாருன்னா, இவரு முரளி நினைச்சுப்பாரு, இவரு தான் அந்த காதல இதுவாயிடுச்சோன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப மனம் வருந்தி நொந்து போய் அது கடைசியில கிளைமேக்ஸ்ல ஒரு பேஷண்டாவே ஆயிடுவார். அது நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். இதோட கிளைமேக்ஸ் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்டராலும் ஒருத்தன் வந்தான், காதலால அந்த மனம் வெதும்பி கடைசியா பேஷண்டா போறான்றது. கடைசியில இந்த காதல் சக்சஸ் தான். அவங்க ஏத்துப்பாங்க. ஏத்துட்டு கிளைமேக்ஸ்ல வந்து ஒத்துப்பா, சரி நம்மளுக்கும் அந்த காதல் அவன் நல்ல பையன் தான், அவனை நம்ம ஏத்துக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன ஜெயந்த் நண்பர் நடிச்சிருப்பாரு. ஆனா அதை ஏத்துக்கிற மனசு அவர் இல்ல. அவன் சின்ன ஜெயந்த் வந்து தடுத்துருவாரு. ஏமா நீ சொல்லாத, இப்ப நீ சொல்ற இந்த விஷயம் வந்து அவனோட இதயம் வந்து இப்போ அவன் ரொம்ப பலவீனமா இருக்கு. ரொம்ப அதீத சந்தோஷம் வந்தாலும் சரி, அதீத துக்கமா இருந்தாலும் அவனால அந்த இதயம் ஏத்துக்க முடியாது. அதனால இது நீ சொன்னா இதை விட பெரிய சந்தோஷம் அவனுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா நான் பயப்படுற விஷயம் அது இல்லை, இதுவே அவனுடைய வாழ்க்கைக்கு முடிவா மாறிடும். அதனால அதெல்லாம் சொல்லாதமா, தயவு செஞ்சு நீரு கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாரு. ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த டைலாகாக இருக்கட்டும், அந்த கிளைமேக்ஸ் என்ன ஆகும்னா, இவர் என்ன பண்ணுவாரு, அந்த தண்ணி பாட்டில் மறந்துடுவாரு. தண்ணி பாட்டில் திறந்துட்டு இந்த அம்மா என்ன பண்ணும், இந்த மாதிரி சோகம் இருக்கும். அந்த மூடி திறந்து அந்த இந்த கதாநாயகியோட கண்ணீர் துளிகள் வந்து அந்த பாட்டிலுக்கு விழா மாதிரி அழகா
இயக்குனர் காமிச்சிருப்பாரு. அதை வந்து இந்த பாட்டில் அவர் மூடி எடுத்துட்டு போய் சின்னி வந்து முரளிகிட்ட கொடுப்பாரு. அந்த கதாநாயகன் அந்த தண்ணியை திறந்து குடிக்கிற மாதிரி காமிச்சு, இப்போதைக்கு அவனுடைய இதயத்தை இவருடைய அந்த கண்ணீர் துளிகள் வந்து அந்த மருந்தா ஆற்றட்டும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கவித்துவமா அதை ரொம்ப ரொம்ப அழகா முடிச்சிருப்பாரு. ஸோ அதில் அந்த ரொம்ப வகையில் இந்த பாடல், இந்த பாட்டு, அதுவும் இளையராஜாவோட இந்த இசை, அந்த இதயமே இதயமே, அந்த மௌனம் தான் கொள்ளுது. அது உண்மை தானே இல்லைங்களா? நம்ம நிறைய இது பெரிய பிரச்சனை இது. சில சமயம் இந்த கம்யூனிகேஷன் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம தவறாக புரிஞ்சுக்கொள்கிறோம். அதுவும் காதலர்களுக்கு இடையில அப்படிதான். நம்ம ஒருத்தர் மேலே நிஜமான ஆசை வச்சிருப்போம், அவங்கள வேற மாதிரி அது புரிஞ்சுக்கிற மாதிரி நிலைமை இருக்கும். அப்புறம் அவங்க சொல்ல வேண்டிய நேரத்தில் நம்ம அது மனசு ஏற்றுக்க முடியாதுன்றது வந்து வாழ்க்கையோட முரண் அப்படின்றது தான். அதான் இந்த படத்தோட சோகம். அது ரொம்ப கவித்துவமா, ரொம்ப அற்புதமா அதை முடிச்சிருப்பாரு. அது இந்த இளையராஜாவோட இந்த இசை மாலையோட அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். இந்த படத்துல எல்லா பாடுமே இட்டு நீங்க 2 பாடலை குறிப்பிட்டு சொன்னீங்க. ஆனா அந்த காலத்துல என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல்னா அந்த பொட்டு வச்ச ஒரு வட்ட நிலா அப்படின்ற ஒரு ஒரு பாட்டு. அந்த மியூசிக் ஆரம்பிக்கிற விதமோ அந்த காட்சி அமைப்பும் ரொம்ப அருமையா இருக்கும். அவங்க நடந்து வர்றது, அது அது வரும்போது ஒரு படத்துல மோகன் அமலா வரும் வரைக்கும் காத்திருந்து ஒரு மியூசிக் போட்டு மெல்ல பாட்டு பாடுவார். ஆமா, மெல்ல திறந்த கதவு அந்த படத்துல எப்படி அந்த படத்துல அவங்க அப்பா சொல்லுவாரு, டேய் ஆரம்ப மியூசிக் போடுறான்னு அவன் காத்துட்டே இருப்பாரு. இவங்க ஒரு அமலா வரும்போதுதான் அந்த மியூசிக் போடுவாரு. அந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு எனக்கு என்னுடைய மனசுல சொல்லாம இது இந்த படத்துல பொட்டு வச்ச ஒரு வட்ட நிலா அந்த பாடல் வரிகள் வரும்போது காட்சி அமைப்பு இருந்தது. இன்னும் ஒரு ஒரு கருத்து, இந்த படம் தான் கதிருடைய முதல் திரைப்படம்னு சொன்னீங்க நீங்க. அதே மாதிரி இந்த படத்துடைய கான்செப்ட் படி தன்னுடைய காதலை சரிவர அல்லது சரியான நேரத்தில் சரியான விதத்தில் வெளிப்படுத்த தவறிய ஒரு நாயகன். அதனால அவருடைய உடலுக்கு என்ன, அதாவது சொல்லாமே அடக்கி வச்சிருந்தா அந்த இதயமே பலவீனம் ஆயிடும் அந்த மாதிரி. இதே மாதிரி பல ஆண்டுகள் கழிச்சு சசி இயக்குனர் சசியுடைய முதல் படம் சொல்லாமலே படத்துல லிவிங்ஸ்டன் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துடைய கதையும் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சொல்லாத ஒரு காதல் எப்படி ஒருத்தனை ரொம்ப அடக்குது, பாதிக்குது அப்படின்றத சொல்லி அதையும் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா, பாசிட்டிவ் பாக்குறவங்களுக்கு பாசிட்டிவ், நெகட்டிவ் பாக்குற நெகட்டிவ். பாசிட்டிவ் பாக்குறவங்களுக்கு தே வில் பி டுகெதர், நெகட்டிவ் பாக்குறவங்களுக்கு அவன் அதை சொல்லாததால அவனுடைய நாக்கே போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஆனா இதுல ஒரே கோர்வை அந்த இசையும் அந்த கதையும் மிக மிக அருமையாக இணைஞ்ச விதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது பக்தா. இப்ப நீங்க இளையராஜா பத்தி சொல்லும்போது நம்ம கிட்ட நிறைய இருக்கு, நிறைய பேசுறதுக்கு நிறைய இருக்கலாம். ஆனா நீங்க எடுத்த இன்னைக்கு தீம் வந்து கீதாஞ்சலி. இது நீங்க ஆரம்பிச்ச விதம், அது உங்க வாழ்க்கையில நாயகனாக இருந்த உங்க சித்தப்பா தவறி சில நாட்களான தருணத்தில் நாயகன் திரைப்படத்தில் கமலஹாசனை வந்து நீங்க முன்மொழிஞ்சீங்க. அதுக்கு காரணம் என்ன? என்னுடைய புரிதல் காரணம் ஏன்னா உங்க சித்தப்பாவே நீங்க ஒரு நாயகனா பார்த்ததுனால அவரும் அவர் வாழ்க்கையில பல தியாகங்கள் செஞ்சிருக்காரு, மற்றவங்களுக்காக நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்ற காலத்துல தான் கமலஹாசனும் அந்த படத்துல காட்சி அமைப்பு பண்ணியிருக்காரு. அதுக்கு இளையராஜாவோட இசை வந்து மிக துல்லியமாக இதாச்சு. அதுல இருந்து நீங்க மூவ் ஆனது இதயத்தை திருடாதே அதுக்கு போனீங்க. அதுக்கு நீங்க போன விதம் அருமை. தெலுங்கு தமிழ் 2 இதுலயுமே நாகார்ஜுனா எப்படி காத்திருந்தாரு, ஒரு நல்லதுக்காக காத்திருந்து அந்த பட வாய்ப்பை எடுத்தாரு. அந்த பாடல், அந்த 2 பாடல் சொல்லி அந்த ஒரு பாடலை வந்து நீங்க மிகைப்படுத்தி நீங்க சொன்ன விதம் அருமையாகிறது. அதுல இருந்து நீங்க இந்தி படமான தில்லுக்கு போயிட்டு தில்லுக்கான தமிழ் வார்த்தை இதயம்னு இதயம் முரளி கிட்ட வந்து மைக் மோகன் எப்படியோ அதே மாதிரி இதயம் முரளி. மைக் மோகன் வந்தது காரணம் இளையராஜா தான், இதயம் முரளிக்கு பேர் வந்தது காரணமும் இளையராஜா தான். அந்த இதயம் முரளி கிட்ட நீங்க வந்ததும் அதன் பிறகு மக்கள் எங்க மனசுல பாருங்க சொல்லாமலே ஆரம்பிச்சு எல்லாமே நீங்க கொண்டு வந்த விதம் மிக மிக அருமை. கடைசியா ஒரே ஒரு பொதுவான ஒரு கேள்வி, நான் இசையை பத்தி பேசும் பொதுவான ஒரு கேள்வி. இசை என்பது நம் மனித உணர்வுகளை புரிஞ்சு வரதான் இசையா அல்லது நமக்கு புரிய வைக்கிறது இசையா? நான் திரும்ப கேட்கிறேன், நம்மளுடைய உணர்வுகளை நமக்கு புரிய வைப்பது இசையா அல்லது நம் உணர்வுகளுக்கு புரிஞ்சு வர்றதா இசையா? புரிய வைப்பது ஒரு பாமரா நான் அதை பதில் சொல்ல விரும்புறேன்மா. எனக்கு இதுல தெரியும்ல, உங்களுக்கு இசையை வந்து பெரிய விஷயம், அது பெரிய கடல். அதுல ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ராகம் இருக்கும் இல்லைங்களா? இப்ப காலில் பாக்குறோம்னா பூபாலம் அப்படின்னு சொல்லுவாங்க, மோகன ராகம் அப்படின்னு ஒரு ராகம் இருக்கு. இந்த மாதிரி சோகத்துக்கு ஒரு ராகம், எல்லாத்துக்கும் ஒரு ராகம் இருக்கு. காலை வேலை மாலை வேலை இன்னும் என்னென்னமோ இருக்கு. கடவுளை பத்தி பாடுறதுக்கு முராரி, கண்ணனை கூப்பிடுறதுக்கு முராரின்னு சொல்லுவாங்க. இன்னும் எனக்கு முழுசா தெரியல. இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. ஆனா நான் வந்து ஒரு பாமரன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இசை வந்து என்ன வந்து என்னுடைய இதயத்துல எனக்கு ஏற்படுகின்ற உதாரணத்துக்கு இப்ப நான் சொன்னேன், எங்க குடும்பத்தில் ஏற்பட்ட இன்றைய
கணிப்புல வந்து அந்த சோக இது இல்லையா, அந்த சோகத்துக்கான கீதம் அந்த அந்த உணர்வை எனக்கு கொடுக்குது. அதுக்கு இசை ரொம்ப ரொம்ப முக்கியமா உதவி பண்ணுதுன்றதுதான். அதுலயும் குறிப்பா இளையராஜாவோட அந்த குரல் இன்னும் எவ்வளவோ பாடல்கள் இருக்குன்னு எனக்கு சட்டுன்னு எனக்கு தோண இந்த பாடல்கள்னா இதெல்லாம் தான் உமா. இந்த ஏன்னா இப்போ நேரத்துல எங்க குடும்பத்துல கீதாஞ்சலின்ற அந்த கீதாஞ்சலின்ற மூலம் நீங்க பேசியிருந்தீங்க. ஏன்னா பொதுவா சொல்லுவாங்க, அழுகையில் ஆரம்பித்து அழுகையில் முடிகிறதா வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சில பேர் சொல்லுவாங்க, அந்த அழுகையே ஒரு இசைதான், வார்த்தை இல்லாத ஒரு சத்தம் தான் அழுகை. அது உண்மைதான் போலதான் உண்மை. இசையும்னு. ம், ஆனா தமிழ்ல நம்முடைய வாழ்க்கையில அல்லது இந்திய திரைத்துறையில பலருக்கு இளையராஜாவின் இசையில் துவங்கி இளையராஜாவின் இசையில் முடிவதுதான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்றதுதான் நிச்சயம் என்னுடைய. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் ஒவ்வொரு சூழலுக்கும் அவருடைய இசை கண்டிப்பா இருக்கு. நிச்சயம். இந்த கேள்வி நான் கேட்ட கேள்வி, அந்த பதில் யாருக்கு நிலையான பதில் இல்லை. ஏன்னா என்னுடைய உணர்ச்சியை தூண்டுவதும் இசைதான், அல்லது என் உணர்ச்சியை புரிந்து கொண்டு வருவதும் இசைதான். காலையில 10 மணிக்கு கேட்கிற ஒரு பாடல் இரவு 10 மணிக்கு எனக்கு பிடிக்காது. ஆனா இரவு 10 உண்மைதான். மணிக்கு நான் எதிர்பார்க்கிற பாடல், மனசுக்கு எதிர்பார்க்கிற பாடலை காலையில 10 மணிக்கு கேட்கும் போது என்னடா டல்லா ஆரம்பிக்குதே, ஒரு நாள் ஆரம்பிக்க டல்லா ஆரம்பிக்குதே அப்படின்ற எதே இசைதான் இரவு 10 மணிக்கு கேட்கும்போது நமக்கு மனசுக்கு அமைதிப்படுத்துது. அதனால இந்த நிகழ்வின் இறுதியாக நான் சொல்ல வேண்டியது, நீங்கள் கீதாஞ்சலி என்ற இந்த கான்செப்டை உங்களுடைய மனசுக்கு இன்றைய கால சூழலுக்கு நீங்க எடுத்திருந்தாலும் உங்கள் வாழ்வில் சில மாற்றங்கள் ஏற்படும் போது கீதாஞ்சலி மட்டும் அல்லாமல் ஒரு கொண்டாட்டம், ஒரு பண்டிகை, எந்த ஒரு சூழல் வந்தாலும் கண்டிப்பாக இளையராஜாவின் இசை உங்களோடும் கண்டிப்பாக இணையும் என்பதில் நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுடைய அந்த இழப்பிலிருந்து மீண்டு வருவதற்காக நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்வை முடித்துக் கொள்கிறோம். நன்றி பக்தா. நன்றி உமா. இந்த நேரத்துல எங்க சித்தப்பா நான் வந்து அவருக்கான அஞ்சலி தான் அது. அவர் நான் வந்து சின்னைனா அப்படின்னு கூப்பிடுவோம். நாங்க தெலுங்கு குடும்பம். தமிழ் தான் பேசுவோம். இருந்தாலும் நைனா, அப்பாவை நைனான்னுவோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சித்தப்பாவை சின்னைனா அப்படின்னுவோம். ஸோ இந்த நேரத்துல எங்க சித்தப்பாவுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா அவரோட ஆத்மா சாந்தியத்துக்காக நீங்க பிரார்த்தித்து ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சின்னைனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னுடைய இந்த கீதாஞ்சலியை நிறைவு செய்யறேன். இந்த வாய்ப்பின் நல்ல வாய்ப்பினை அளித்த எனக்கு அற்புதமான வாய்ப்பு அளித்த உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கிறோம்மா. மிக்க மகிழ்ச்சி. மிக்க நன்றி.